போய் பேசுறாங்க. நேற்று குழந்தை பிறந்து 3 கிலோ சுத்தமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தை 1.5 கிலோ, ரெண்டாவது 3 கிலோ. நல்லா விதமான குழந்தை அப்புறம் செத்துச்சு. அப்ப கேட்டா இன்னைக்கு செத்துச்சா? ஏன் மாற்றி மாற்றி பேசுறீங்க? அப்பயே சொல்ல வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. குழந்தை தலை வெளியே வந்துட்டு இருக்குது. அம்மா டாக்டர் கவனிக்கல, அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கு, டாக்டர் கவனிக்கல, அந்த பொண்ணை விட்டுக்கிறாங்க. அப்படியே விட்ட குழந்தை தலை வெளியே வந்துச்சு, குழந்தைய வெளியே வந்துச்சு. அப்புறம் தீயின் போய் பார்க்காம என்ன பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நேரம்? அவங்க சின்ன அத்தை அக்கா மருமக தான் அவங்களுக்கு குழந்தை சனிக்கிழமை இங்கே செக்கப் வந்துக்கிறாங்க சார். செக்கப் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணுக்கு இடுப்பு வலி வந்துட்டுக்குது. மதியானம் இடுப்பு வலிக்கோசம் வந்துருக்குறாங்க. வந்த உடனே குழந்தை வந்து 7 மணிக்கு பிறந்தது. 7 மணிக்கு பிறந்த குழந்தை என்ன பண்ணாங்க, நார்மலாக குழந்தைய டாக்டருங்க இருந்து கூட இருந்து பிரசவத்தை பார்த்துருக்கணும். அவங்க யாரும் பார்க்க காணோம். பார்க்காத குழந்தை வெளியே வந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணை சுற்றி யாருன்னா ஒருத்தர்னா இருக்கணும். தலை வெளியே வந்துட்டுக்குது குழந்தைக்கு. எல்லா பேஷண்ட்டுக்கு கூட அவங்க இருந்துக்கிறாங்க, மீதி டாக்டருங்கள்லாம். அப்போ இது கத்தினு கிடக்குது, முக்கிக்கின்னு குழந்தை அப்படி தலை மட்டும் வெளியே அப்படியே இருந்துக்குது. பள்ளிக்கூடம் வச்சுட்டு தான் போய்க்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தை வச்சுட்டு தலை வெளியே வந்துட்டுக்குது. மீதி யாருமே ஒருத்தர் கூட அந்த பொண்ணு பக்கத்தில் இல்லை. எல்லாம் மற்றவங்க பேஷண்ட்டை பார்க்க போயிட்டாங்க. அப்போ இது கத்தின்னு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் மட்டும் பார்த்துச்சான். அங்கே பாரு தலை வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு. எல்லாமே ஓடியாந்து அப்புறம் தான் முக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லேட்டாக எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தைய. எடுத்துகிட்டு என்ன சொன்னாங்க, உசுறு இருக்குது, உயிர் இருக்குது, உடம்பு ஆசையில் குழந்தை கத்தலைன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். கண்ணாடி பாக்ஸில் வச்சிட்டாங்க. அம்மாவுக்கும் காட்டல, அவங்க அப்பாவும் மட்டும்தான் காட்டினாங்க. ஒருத்தரை தான் காட்டின பிறகு அவங்க தான் போயிட்டு பார்த்துட்டு வந்துன்னு இருந்தான். உயிருக்குது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு பிறந்த குழந்தை திங்கக்கிழமை ஃபுல்லாக அந்த குழந்தை இருந்தது. கண்ணாடி பாக்ஸில் இருந்துச்சு. நைட்டு 11 இன்னும் குழந்தை ஒரு தான் டைமிங் சொன்னாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து சின்ன வந்ததுக்கு இப்போ மீடியாலாம் வந்துச்சு. நைட்டே வந்ததுக்கு அப்புறம் செத்துச்சுன்னாங்க. மீடியாலாம் வந்துடுவே என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு உசுறு இருக்குது, உயிர் இருக்குது, நீங்கள் ஏன் வந்தீங்க, யார் வந்தது அப்படின்னு தெத்தி அனுப்பிச்சிட்டு இப்போ காலையில் என்ன சொல்கிறாங்களா, குழந்தை செத்துச்சு, குழந்தை கலர் மாறிடுச்சு. இப்போ நல்லா இருக்கிற பொண்ணையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நல்லா நடந்து வந்துச்சு. நைட்டு மீடியாவுக்கு அது பேட்டி கொடுத்தது. அது பொண்ணு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தா பொண்ணு இப்போ நடக்க முடியாத, இடுப்பு வலிக்குது, டிப்ஸு போட்டாங்க, ஊசி போட்டாங்களாம். இப்போ நடக்க முடியல அந்த பொண்ணால். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்ன பள்ளிக்கூடம் ஒன்ற பொண்ணை வந்து பக்கத்தில் இருந்து அவங்க பார்க்கல, வேற ஒரு பேஷண்ட்டை போய் அட்டன் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த பேஷண்ட்டோட நிலைமை என்ன, பாப்பா வெளியே வந்துக்குது, அதை எடுக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லாததால தான் இன்னைக்கு இந்த கஷ்டம் வந்துக்குது. உள்ளே வந்து யாருமே சரியாக வேலை செய்ய மாட்டுறாங்க.